ஜூன் 7, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. பயப்படுவதை முதலில் நிறுத்துங்கள். கர்த்தரை மீறி ஒருவனும் உங்களை தொட முடியாது. Stop being afraid. No one can touch you beyond the permission of the Lord. சங்கீதம் 121 அதிகாரம் 7 வசனம். Psalm chapter 121 verse 7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் இதயத்தில் பயம் இருக்கிறதா? மனிதர்களின் வார்த்தைகளா, எதிர்கால சூழ்நிலைகளா? நினைவில் கொள்ளுங்கள், கர்த்தரின் பாதுகாப்புக்குள் இருக்கும் ஒருவரை எவராலும் எளிதில் தொட முடியாது. தானியேலை சிங்கங்கள் தொட முடியவில்லை. அக்கினி சூளையில் இருந்த 3 வாலிபர்களை நெருப்பு சேதப்படுத்த முடியவில்லை. அதேபோல் கர்த்தர் உங்களை சுற்றி பாதுகாப்பின் மதிலை அமைத்திருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை. உங்களுக்கு எதிராக எழும் ஆயுதங்கள் வெற்றி பெறாது. இன்று நீங்கள் பயப்படுகிற காரியம் நாளை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் சாட்சியாக மாறும். The Lord will keep you from all harm. He will watch over your life. My dear brothers and sisters, is there fear in your heart today? Fear of people, fear of situations? Remember, no one can easily touch a person who is under the protection of the Lord. The lions could not touch Daniel. The fire could not destroy the 3 young men in the furnace. In the same way, the Lord has placed a wall of protection around you. You are not alone. No weapon formed against you shall prosper. The thing you fear today will become tomorrow's testimony of God's glory. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் எல்லா பயங்களையும் நீக்கி உமது பாதுகாப்பில் எங்களை காத்தருளும். எங்களை உமது கரங்களில் பாதுகாப்பாக நடத்தும். நோயாளிகளை தொட்டு சுகமாக்கி அவர்களுக்கு புதிய பலனை அளித்தருளும். வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உமது கிருபையையும் பாதுகாப்பையும் அளித்தருளும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.